ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்போஸில் பீட் லோட் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் இருந்து அந்த த்ரெட்டு சென்டர்லேருந்து மேலேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த 2 பீட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம த்ரெட்டில் நம்ம போட்டிருப்போம். இதை நம்ம பீடில் நம்ம போட போகிறோம். இது கிராஸாக ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. ஓகேங்களா? அப்படி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா த்ரெட்டை ஒட்டிட்டு நல்லா காய வச்சுட்டு போடுங்க. நான் வீடியோக்காக ஒட்டிட்டு அப்படியே ஸ்பாட்லேயே போடுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. அப்புறம் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு சைடில் போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு முதல்ல 2 பீட் போட்டிங்களா, அடுத்து ஒரு 4 பீட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? ஒரு 4 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. ஓகேவா? கீழே போடுறோம். ஓகேங்களா? அந்த ஷார்ட் செயினை கீழே போடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் செயினு மேலே போடுறோம். ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து எத்தனை பீட்ஸுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ ஒரு 5 பீட்ஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அந்த த்ரெட்டை அப்படியே நம்ம பீட்ஸால் லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் எம்போஸ்ட் பீட்ஸ் லோட் ஸ்டிச். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நீங்கள் த்ரெட்டில் போட்டிருப்பீங்க எம்போஸ்டு ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுன்னு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அதில் நம்ம த்ரெட்டால் போட்டிருந்தோம். இதில் பீட்ஸ் வச்சு போடுறோம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதும் என் பண்ணும் போது மட்டும் பீட்ஸ் கவுண்டிங் கம்மியாகும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால். ஓகேங்களா? அடுத்தடுத்து 2 பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் 3ஆவது பீட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த கவுண்டிங்கை கொண்டு வந்துடலாம். அதே 5 போட்டிங்கன்னா அதே தான் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக அந்த த்ரெட்டே தெரியாத அளவுக்கு அந்த பீட்ஸை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக போட்டுக்கலாம். பீட்ஸோட எண்ணிக்கை நீங்களே கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்லலை. ஒரு 7 பீட்ஸ் வரைக்குமே நீங்கள் போகலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே போகாதீங்க. எனக்கு ஒரு 6 பீட்ஸ் வரைக்குமே வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ரொம்ப அழகாகவே வரும். இது ப்ளவுஸுக்கு பேக் நெக்குக்கு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் எம்போசிங்காக. இது ஸ்லீவுக்கு கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது நெக்குக்கு ஸ்லீவுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இது போடும்போது ரொம்ப எம்போசிங்காக ரொம்ப அழகாகவே இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம த்ரெட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் த்ரெட்டுக்கு பதிலாக அந்த பீட்ஸு சுகர் பீட்ஸை கூட ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் எம்போஸ் பண்ணினீங்கன்னா கூட ரொம்ப நல்லாவே வரும். ஓகேங்களா? ப்ளவுஸில் பண்ணும்போது நீங்கள் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் ஃப்ளாட் லோட் போடுறீங்களா, அதே மாதிரி தான் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. இந்த சைடு வரும்போது ஷார்ட் ஸ்டிச்சை கீழே போடுறீங்க. அந்த சைடு போகும்போது ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் மேலே போடுறீங்க. ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பொறுமையாக போடும்போது ரொம்ப அழகாகவே வரும்.
நான் ஃபஸ்ட்டு 2 பீட் போட்டேன், அதுக்கப்புறம் 4 பீட்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6 நான் போட்டு வரேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பீட்ஸ் கொஞ்சம் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டை நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ரொம்ப பொறுமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் பொறுமையாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாகவே வரும். நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போடுங்க, ஷேப்ஸ் வந்து சர்க்கிள்லேயும் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாகவே வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் என் பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த சைடு நீங்கள் என் பண்ணும்போது அதே மாதிரி தான் பீட்ஸ் வந்து குறையும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வரும்போது எனக்கு எத்தனை பீட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பீட்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5 பீட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வரும்போது நான் ஒரு 3 பீட்ஸ் போட்டாலே எனக்கு வந்து அது கரெக்டாக வந்து இதாயிரும். ஓகேங்களா? கவர் ஆயிரும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? லாஸ்ட்டு 3 பீட்ஸோ 4 பீட்ஸோ போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் என் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து சர்க்கிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அழகாகவே வரும். இதே மாதிரி தான், சேம் மெத்தடு தான். இதே மாதிரி நீங்கள் த்ரெட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் லோட் ஸ்டிச் போட்டு பாருங்கள். நான் போட்டதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.